ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் யூடியூப் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் மாதிரி இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே ஸ்டோரி கேட்குற விருப்பப்படுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா சேனலில் ஷேர் பண்ணி கொடுங்க. வாங்க மூவிக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம என்ன மூவி பார்க்க போகிறோன்னா, இளம் பெண்களை தேடி போய் லவ் பண்ணி அவங்கள வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சித்திரவதை பண்ணி கொள்கிற நம்ம ஹீரோ. அவர் ஏன் அப்படி கொள்கிறாரு, அதுக்கான ரீசன் அப்படின்னு சொல்கிற இந்த மூவியில் வந்து நம்ம பார்க்க. இந்த மூவியில் வந்து பார்த்திங்கன்னா ஹீரோ வந்து 4 கேரக்டர் பண்ணிப்பார். ஒரு பார்த்திங்கன்னா ஒரு டாக்டர் கேரக்டர், இன்னொன்று பார்த்திங்கன்னா ஒரு பப் சிங்கர் கேரக்டர், இன்னொரு பார்த்திங்கன்னா ஒரு பாட்டு பாடுற கேரக்டர், அதாவது பார்த்திங்கன்னா இந்த ஐயர் பாட்டு பாடுற கேரக்டர், இன்னொரு ஒரு ஒரு பிஸ்னஸ் மேன் கேரக்டரும் பண்ணுறாரு. போகிறோம் இந்த மூவி வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்லேருந்து பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஸ்டோரி புரியும். நம்ம ஸ்டார்டிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரக் வருது. அந்த ட்ரக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டெடி பியர் வந்து கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அது வந்து ஒரு பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா வாங்குது. அந்த பொண்ணுக்கு வந்து கிஃப்ட்டாக வருது. அந்த பொண்ணு பேசிகிட்டு இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த டெடி பியர் வந்து பார்த்திங்கன்னா அந்த பொண்ணு வந்து அங்கே கொள்ளுது. ஸோ அந்த சீன் அப்படியே கம்ப்ளீட் ஆகிடுது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு அனாட்டமி கிளாஸ் நடக்குது. அந்த கிளாஸில் வந்து பார்த்திங்கன்னா சைக்காலஜி பற்றியே ப்ரோக்ராம் பண்ணுறாங்க. ஒரு சைக்கோக்கள் வந்து எப்படி நடந்துக்குவாங்க, அவங்கள வந்து நம்ம எப்படி மைண்ட் டிவைட் பண்ணணும் அப்படியே ஸ்டோரியில் அதில் காமிக்கிறாங்க. அதில் தான் நம்ம ஹீரோயின் இன்ட்ரோ ஆகிறாங்க. ஹீரோயின் கேட்குறாங்க எப்படி நம்ம வந்து அவங்கள வந்துட்டு நம்ம மைண்ட் டிவைட் பண்ண வைக்கிறது அப்படின்லாம் கேட்குறாங்க. அந்த ப்ரொஃபஸர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொண்ணு கூட மேரேஜ் ஆகுது. அவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த பொண்ணை கூட்டிகிட்டு காரில் போயிட்டுருக்காங்க. அப்போ அந்த பொண்ணு கேட்க நம்ம இப்போ எங்கே போகிறோம் அப்படின்னு. அப்போ ஹீரோ சொல்ல மேரேஜ் முடிச்சிட்டோம், இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் நைட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹனிமூன் போக போகிறோம். அப்போ எங்கே போகிறோம் போகிறோம்னா ஸ்ரீலங்கா. அந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா மிட் நைட் டைம். ஸோ அந்த பொண்ணு வந்து பயந்து கேட்குறாங்க, இந்த டைமில் அது வேண்டாம் அப்படின்னு சொல்லும்போது அந்த பொண்ணை சந்தேகமாக பார்க்குறாங்க. அப்போ ஹீரோ சொல்கிறாரு பின்னாடி வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அலைன்மெண்ட் ஆகுது, கொஞ்சம் செக் பண்ணி பார்க்க சொல்லும்போது அந்த பொண்ணு செக் பண்ணும்போது ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா அந்த பொண்ணு தலையிலேயே மிதித்து லேம்ப் போஸ்ட்டில் வந்து அந்த பொண்ணு மோதி அங்கே இறந்துடும். அப்போ அந்த பொண்ணு ஹீரோ சொல்லுவார் ஆம்பளைங்களை சந்தேகப்படக்கூடாது அப்படின்ற மாதிரி. அடுத்து என்ன காமிப்பாங்க பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஹீரோயின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்க லவ் பண்ணுற பையனை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அந்த பையன் வந்து பார்த்திங்கன்னா இப்படிப்பட்ட பையன் டாக்டராக இருக்கார், இவர் வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்னதான் இது பேச மாட்டார் அப்படின்ற மாதிரிலாம் காமிச்சிட்ருக்காங்க. அந்த சீன் முடிஞ்சிட்டு பார்த்திங்கன்னா ஒரு ஹை கிளாஸ் பீப்புள் லேடி வந்து பார்த்திங்கன்னா ஐ ட்ராப்ஸ் போகிறதுக்கு நாங்கள் ஆளுங்களை கூப்பிட்றாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோ வந்துட்டு லேடி கெட்டப்பில் போகிறாரு. லேடி கெட்டப்பில் போயிட்டு அந்த பொண்ணுக்கு ஐ ட்ராப்ஸ் பண்ணும்போது அந்த பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா அங்கேயே கொண்டுறாரு. கொண்டுட்டு அவர் வெளியே வந்துடுறாரு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அதேமாரி இன்னும் அந்த ஏரியாவில் இன்னொரு பொண்ணுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதேமாரி கிஃப்ட் ஒன்று வருது. அந்த பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா அந்த கிஃப்ட் அந்த பொண்ணோட பாய் ஃப்ரெண்ட் வந்து சொல்கிறாரு அந்த கிஃப்ட் ஓப்பன் பண்ணி பாருன்னு. அந்த கிஃப்ட் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அதில் வந்து ஒரு டெடி பேர் இருக்குது. அந்த டெடி பேர் வந்து பார்த்திங்கன்னா அந்த பொண்ணை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சித்திரவதை பண்ணி கொன்றுது. அந்த சீன் அப்படியே அங்கேயே முடிஞ்சிடும். அடுத்து வந்து ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா கொல்கட்டாவில் இருக்கார். அங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்னொரு ஹீரோயின் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து பப்புக்கு போயிருக்காங்க. பப்புக்கு போயிட்டு வரும்போது அந்த பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பேர் வந்து பார்த்தா கெடுக்க ட்ரை பண்ணுவாங்க. அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு பார்த்திங்கன்னா அவங்க காப்பாற்றிடுவார். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹீரோட லவ்வர் தான் அந்த பொண்ணு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க ரூமில் போய் பேசுவாங்க. அப்போ அந்த பொண்ணு வந்து ஹீரோ கேட்பாரு, நீ லாஸ்ட் வீக் வந்து பார்த்திங்கன்னா பாய் ஃப்ரெண்ட்ஸ் கூட கோவா போனல அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்போ அந்த பொண்ணு நான் போனேன், ஆனால் நான் எதுவுமே தப்பு பண்ணலன்னு சொல்லுவாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா அந்த டெடி பேர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொண்ணை கொலை பண்ணியிருக்கோம்ல அந்த கேஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் இன்வெஸ்டிகேஷன் ஆகுறாங்க. அந்த வந்து பார்த்திங்கன்னா சிம்பிள்ஸ் எழுதியிருக்கும், பெண்கள் நம்ம வந்து கண்கள்னு சொல்லி எழுதியிருக்கும். அங்கே வந்து பார்த்திங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அங்கே வந்து அந்த பொண்ணு எப்படி இறந்துருக்கும்னு பார்த்திங்கன்னா அந்த பொண்ணோட மிட் ஃபிங்கர் வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணி எடுத்திருப்பாங்க. அந்த பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நார்மலாக செஞ்ச சிலை மாதிரி அப்படி இருந்து கொண்டிருப்பாங்க. அப்போ இது யார் இப்படி பண்ணியிருப்பான்னு சொல்லிட்டு அவங்க இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோவோட இன்னொரு லவர் வந்து பார்த்திங்கன்னா இங்கே மியூசிக்ஸ் போயிட்டுருக்கு. நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா அந்த பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா வேறு ஒரு பையனும் கூட வந்து அஃபெக்ஷன் ஆகி அந்த பொண்ணு வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்க அப்பாட்ட சொல்லி ஒரு தகவல் வருது. அவங்க அப்பா அதை பார்த்து பதறி துடிக்கிறாரு. அந்த சைடு அப்படியே முடிச்சிடுறாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம 2 ஃப்ரெண்ட்ஸை காமிக்கிறாங்க. அதில் ஒரு ஃப்ரெண்டு வந்து சூசைட் பண்ண ட்ரை பண்ணுறாரு. அப்போ இன்னொரு ஃப்ரெண்டு வராங்க. அந்த ஃப்ரெண்டு ஏன் நீ சூசைட் பண்ணிக்கிற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை நான் லவ் பண்ண பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா வேறு பையனோட அஃபைராக இருக்குது. நான் அந்த பையன் வந்து பார்த்திங்கன்னா நேராக அவங்க வீட்டில் வச்சு பார்க்கும்போது 2 பேரும் அந்த தப்பு பண்ணிகிட்டு இருந்தாங்க. இதை பார்த்து நான் எப்படி உயிரோடு இருக்குன்னு சொல்லும்போது அவங்க ஃப்ரெண்டு சொல்லுவார், இதுக்கு எதுனா நீ சாகுற, அந்த பொண்ணு தான் சாவடிக்கணும். இதுக்காக தான் பார்த்திங்கன்னா இன்னொரு ஆப் ஒன்று வந்துருக்கு. அந்த ஆப் வந்து பார்த்தீங்கன்னா பகீரா. அந்த ஆப்பில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து எத்தனை வருஷம் லவ் பண்ணாங்க என்ன டீட்டெயில்ஸ் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அந்த பகீரா வந்து பார்த்திங்கன்னா அந்த பொண்ணுக்கு தண்டனை கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இன்னொரு அந்த சிச்சுவேஷன் போயிட்டு அடுத்து இன்னொரு சீனுக்கு வராங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொண்ணு வந்து ஃபோனில் பேசிகிட்டு இருக்கும், நீ என்ன பிளாக்மெயில் பண்ணுற, இனிமேல் பண்ணேன்னா போலீஸ் கொடுத்துருவேன், இல்லை நம்ம ஆள் வச்சு கொண்டுன்னு சொல்லி அந்த பொண்ணு மிரட்டுவாங்க. அப்போ நம்ம ஹீரோ அந்த பொண்ணு இன்ட்ரோ ஆகுவாங்க. இன்ட்ரோ ஆகிட்டு இல்லைங்க நான் சும்மா விளையாட்டு சொல்லியிருக்கேன்னு சொல்லி பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம ஹீரோ லவ் பண்ணி இன்னொரு பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா அவங்க அப்பா கூட அந்த காஃபி ஷாப் வந்திருப்பாங்க. அந்த பொண்ணோட ஃப்ரெண்டு என்ன சொல்லுவாங்கன்னா, நான் இந்த பையனை லவ் பண்ண சொல்லும்போது அவங்க அப்பா சொல்லுவார், இல்லை அந்த பையன் வந்து கொஞ்சம் மோசமான பையன், அவன் இந்த பிஹேவியர் சரியில் அப்நார்மலாக இருக்கான்னு சொல்லி அந்த பையனை எக்ஸ்பிளைன் பண்ணி ட்ரை பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளைண்ட் மேன் காமிக்கிறாங்க. அவர் வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிருக்காரு. அவருக்கு வந்து ஒரு டைரி கிடச்சிருக்கு. அந்த டைரி வந்து கொடுக்க போகும்போது பார்த்திங்கன்னா ஒரு கார் மோதி அங்கே ஆக்சிடென்ட் ஆகி அந்த ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிருக்கு. அந்த டைரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளைண்ட் மேன் எழுதுறது. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த அனாட்டமி கிளாஸ் நடந்துச்சு பார்த்தீங்களா, அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ் அந்த பொண்ணுங்க வந்து பார்த்திங்கன்னா
இந்த அனாட்டமி கிளாஸில் இந்த சைக்கோ கில்லரை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த எடுத்த கிளாஸ் ரூமுக்கு வராங்க. வந்துட்டு அங்கே ஃபைல் எதாவது கிடைக்குமான்னு சொல்லி செக் பண்ணி பார்க்குறாங்க, அது யாராவது கிடைக்குமான்னு. அப்போ ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா பப்லேருந்து வெளியே வராரு. வெளியே வரும்போது இன்னொரு பொண்ணு வந்து, சார் என்னை காப்பாற்றுங்க, என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஒரு 4, 5 பசங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு வந்துட்டு பிளாக்மெயில் பண்ணி அவங்க ஹாஸ்டலுக்கு இழுத்துட்டு போய் ட்ரை பண்ண. அப்போ அந்த பொண்ணு சொல்லுவாங்க, இல்லை சார் நான் 8 வருஷமா ஒரே பையன் லவ் பண்ணிகிட்ருக்கிறேன். அந்த பையனை கூட இது வரைக்கும் நான் எதுவுமே பண்ண விட்டதில்லை. என்னை வந்து எப்படியா காப்பாற்றுங்கன்னு சொல்லும்போது அந்த பையன்கிட்ட கேட்குறான், ஆமான்றாங்க. அப்போ ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த பசங்க டீம் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு சங்கிலியில் போட்டு அங்கே லேம்பில் கிட்ட வைக்கலாம். அப்போ பயங்கரமாக மழை பெய்யுது. ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்நார்மல் கேரக்டர் தான். ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மழை பெய்யுறது, அதுக்கப்புறம் இந்த பர்த்டே விஷயம் சொல்கிறது, இந்த கிரிக்கெட் ஆடுறது, இதேமாதிரி விஷயம் எது பார்த்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அப்நார்மல் ஆயிடுவார். அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் என்ன பண்ணால் அவருக்கே கண்ட்ரோல் கிடைக்காது. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த மற்ற எல்லா ஆளுங்களாம் அடித்து போட்டு அந்த பொண்ணை காப்பாற்றி விட்றாரு. அந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா அதேமாரி அந்த ஏரியாவில் இன்னொரு பொண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதேமாரி கிஃப்ட் வந்திருக்கும். அந்த கிஃப்ட் அந்த பொண்ணு ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அந்த பொண்ணு வந்து இறந்துரும். அடுத்து நம்ம ஹீரோ லவ் பண்ணி இன்னொரு பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஒர்க் பண்ணுறது வந்து ஹாஸ்பிட்டலுக்கே வராங்க. அங்கே வந்து டாக்டர் விசாரிக்கிறாங்க. விசாரிக்கும்போது டாக்டர் வந்து போய் பேசுகிறார், இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா இதுமாரி இடத்துக்குலாம் வரக்கூடாதுன்னு அந்த டாக்டர் வந்து அவன் சொல்கிற, ஹாஸ்பிட்டலுக்கு நீ வராத, பார்க்கிங்கில் வெயிட் பண்ணுன்னு. அப்போ அந்த பொண்ணு சொல்லுவாங்க, இல்லை எப்போயுமே வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கிங்கில் வெயிட் பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ணலாம் செக் பண்ண வந்தேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ சொல்லுவார், சரிவா நம்ம மேரேஜ் பண்ணிக்கலாம் சொல்லும்போது அந்த பொண்ணு சொல்லுவாங்க, இல்லை நீ உங்கள் அப்பா அம்மா கூட்டிகிட்டு வா, அப்போ அவங்க பேசினா தான் நான் மேரேஜ் பண்ணிக்கன்னு சொல்லி இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஹீரோ லவ் பண்ணுற இன்னொரு பொண்ணு அப்பா வந்து பார்த்தீங்கன்னா அந்த அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா பாய் ஃப்ரெண்ட் ஃபுல்லாக அஃபெக்ஷனாகி ப்ரெக்னெண்ட்டாக இருக்குன்னு சொல்லியிருப்பாங்கல்ல, அந்த பொண்ணோட அப்பா வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ட்ரிங்க் பண்ணிகிட்டு இருப்பார். அப்போ ஹீரோ வந்து நான் பார்த்தா அவங்க அப்பா ட்ரிகர் பண்ணுவார், நீங்கள் போய் கேளுங்க அப்படின்னு. அப்போது ஹீரோட அப்பா சொல்ல, நான் எப்படி போய் கேட்க, நீங்கள் போய் அந்த பொண்ணு அது வந்து பார்த்தீங்கன்னா முறை பொண்ணு மாரி வரும், நீங்கள் போய் நான் கேளுங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த பொண்ணு கேட்கும்போது அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா நான் அப்படி தப்பு பண்ணலாம் சொல்லுவாங்க. ஆனால் ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா இவரை ட்ரிகர் பண்ணிவிட்டு அவர் வந்து சூசைட் பண்ண ட்ரை பண்ணிடுவார். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு பையன் வந்து பார்த்தீங்கன்னா ரூமில் தனியாக இருப்பாங்க. அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு டெடி பியரை வந்து அந்த பொண்ணு வந்து கொன்றும். இந்த கேஸ் மறுபடியும் போலீஸ்க்கு வருது. போலீஸ் வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறாங்க. இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஃபஸ்ட்டு பொண்ணு எப்படி சிமிலாரிட்டி செத்துருக்கோ அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணு கொண்டிருக்கும். அந்த கை எடுத்திருப்பாங்க, அந்த கண்ணை தோண்டியிருப்பாங்க, அந்த மாதிரி செஞ்சு வச்ச சில மாரி அந்த பொண்ணை நிற்க வச்சிருப்பாங்க. இப்படி வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிட்டிக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 க்ரைம் நடந்துடும். அப்போ அந்த பாயிண்ட் விசாரிக்கும் போது, ஆமாம் இங்கே டெடி பியர் வந்து அந்த டெடி பியர் வந்து நாங்கள் பார்க்கும்போது இல்லை, ஆனால் நான் உள்ளே போய்ட்டு வரும்போது அந்த பொண்ணு கொண்டுருச்சு அப்படின்னு. அப்போ அந்த பாடி வந்து பார்த்தீங்கன்னா அப்போ அந்த பாடி வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறாங்க, வேறு ஏதாவது க்ளூ கிடைக்குமான்னு. அந்த ஏரியாவிலும் போய் விசாரிக்கிறாங்க, இதை சந்தேகமான வண்டி தான் இருந்ததா, யாராவது பார்த்தீங்களான்னு. அப்போ நிறைய பேர் சொல்கிறாங்க, ஆமாம் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்டான ஒரு வண்டி இருந்தது, அதுமாரி வந்து சொன்னால் அந்த டெடி பியர் தான் வந்திருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. அதேமாதிரி கொலை பண்ண இடத்துலையும் ஒரு டெடி பியரோட ஹேர் கிடச்சிருக்கும். அப்போ கண்டுபிடிச்சாங்க ஒரு டெடி பியர் தான் கொலை பண்ணியிருக்குன்னு. அது எப்படி சார் டெடி பியர் கொலை பண்ணுன்னு கேட்கும்போது, டெடி பியர் ரிமோட் வந்து பார்த்தீங்கன்னா வேறு யாராவது யூஸ் பண்ணி அந்த கொலை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஏரியாவிலே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர போராட்டம் பண்ணுவாங்க. ஏன் பொண்ணு வந்து காப்பாற்றுங்க, ஏன் பொண்ணு வந்து காப்பாற்றுங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து இது பண்ணுவாங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து ஏமாற்றிருப்பாங்க. ஆனால் கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பகீரா ஆப்பை வந்துட்டு பார்த்தீங்கன்னா தடை பண்ணிடுவாங்க. ஆனால் அந்த பகீரா ஆப் யார் யூஸ் பண்ணாலும் அவங்களுக்கு வந்து தெரியிற மாதிரி. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பகீரா ஆப் ஒருத்தவங்க யூஸ் பண்ணுறாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா யாருன்னு விசாரிக்கும்போது அந்த கேஸ் இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸரோட பையனே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பகீரா ஆப்பை யூஸ் பண்ணுறது. நேராக வீட்டுக்கு போகிறாரு, போயிட்டு இதுதான் தப்புன்னு சொல்கிறாரு. அப்போ சொல்கிறாரு, இல்லை இது தப்பு கிடையாது, அந்த பொண்ணுங்களை அந்த இன்வெஸ்டிகேஷன் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்துட்டு அந்த டிரான்ஸ்மிட்டர் ஒன்று கிடச்சிருக்கும். அந்த டிரான்ஸ்மிட்டர் பார்த்தீங்கன்னா யார் ஆக்டிவேட் பண்ணாலும் அந்த தெரியும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிரான்ஸ்மிட்டர் ஆக்டிவேட் ஆகும். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஏரியாவில் இருக்க இன்னொரு பொண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த டெடி பியர் போய் கொலை பண்ண போயிருக்கும். அப்போ அந்த பொண்ணு கால் பண்ணி இவங்க வான் கொடுக்குறாங்க, இந்த மாதிரி டெடி பியர் ஒன்று இருக்குல்ல, அந்த டெடி பியர் வந்து பார்த்தீங்கன்னா ஊரில் இருக்க எல்லா பொண்ணுங்களும் தான் கொல்லிட்டு இருக்கு அப்படின்னு. அவங்க பேசிட்டு இருக்கும்போது டெடி பியர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொல்ல வந்துடும். ஆனால் அதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே போய் அந்த இடத்துக்கு போயிடுவாங்க. அந்த இடத்துக்கு போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த டெடி பியர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணை கொல்லாமல் அங்கேருந்து தப்பிச்சு போகும். தப்பிச்சு போகும்போது தெரியும் அது டெடி பியருக்குள்ளே இருக்க ஒரு மனுஷன் சொல்லிட்டு. ஏன்னா அவங்க அந்த டெடி பியர் அங்கேருந்து பறந்து போய் ஒரு அந்த வண்டியில் விழுகும். அந்த வண்டியை எடுத்து போகும்போது கரெக்டாக சடன் பிரேக் கிடச்சுன்னா அந்த டெடி பியர் கீழே விழுந்துடும். அந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ்காரங்க வந்து அந்த டெடி பியரை ஷூட் பண்ணிடுவாங்க. ஷூட் பண்ணி அந்த டெடி பியரை பிடிச்சிடுவாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிரைவர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சார் மன்னிச்சிட்டுன்னு சொல்லிட்டு அவர் வண்டி எடுத்துட்டு அவர் தப்பிச்சு போயிடறாரு. அந்த டெடி பியரை அங்கேயே போலீஸ்காரங்க பிடிச்சிடுறாங்க. பிடிச்சி அதை விசாரிக்க ட்ரை பண்ணுறாங்க. டைமில் வந்து பார்த்தீங்கன்னா சூசைட் அட்டெம்ப்ட் பண்ண மாமா இருக்கார்ல, அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி காப்பாற்றுறாங்க. அவர் சொல்கிறாரு, ஏன்டா ஒரு டைம் கூட எனக்கு காப்பாற்ற ட்ரை பண்ணலையேன்னு. அப்போ இதில் சொல்லுவார், நீங்கள் தான் காப்பாற்றணும்னு சொல்லியிருக்கீங்க அப்படின்னு அவர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுவார். இன்ஃபார்ம் பண்ணிட்டு உங்கள் பொண்ணு வந்துட்டு யார் கட்டிப்பான்னு அவர் கேட்கும்போது நான் கட்டிக்கிறேன்னு சொல்லும்போது அவர் வந்து சரின்னு சொல்லுவார். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து இன்னொரு பொண்ணு லவ் பண்ணுவாங்கல்ல, அந்த பப்பில் காப்பாற்றுவாங்க. அந்த பொண்ணு வீட்டுக்கு வராரு. அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு ஒரு அப்நார்மலாக இருக்குது. அவர் ஹீரோக்கு சந்தேகம் வருது. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து எனக்கு எதுக்கு கதவை திறக்கும்போது அந்த பொண்ணு திறக்க மாட்டேங்குது ஏன்னு கேட்கும்போது என்னோட ட்ரெஸ் எல்லாம் உள்ள இருக்குன்னு சொல்கிறாரு. உள்ளே வந்து ட்ரெஸ் எடுக்க போகும்போது அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பையன் கூட இருக்கிறத அந்த ஹீரோ பார்த்துறாரு.
ஹீரோ பார்த்த உடனே என்ன பண்ணாரு, அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, இல்லை இது எங்கள் அண்ணா மாதிரி அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லும். ஆனால் ஹீரோ அதை நம்ப மாட்டார். அப்போ ஹீரோயின் ஹிஸ்டரிஃபாக மேரேஜ் பண்ண அந்த பொண்ணு கூட்டிட்டு போயிடுவார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டாக்டர் இருப்பார் பார்த்தீங்களா, அப்போ ஒரு பொண்ணு இருக்கும் பார்த்தீங்களா, அந்த பொண்ணு வந்து அவங்க அம்மா மீட் பண்ண வைக்கிறாங்க. நைட் மீட் பண்ண வச்சுட்டு அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா மேரேஜ் ஓகே சொல்லுது. அந்த பொண்ணே ஓகே இப்போவே மேரேஜ் பண்ணிக்கலாம் சொல்கிறாரு. அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சூசைட் அட்டன் பண்ணாங்க மாமாவோட பொண்ணு பார்த்தீங்களா, அந்த பொண்ணு சரி வாங்க மேரேஜ் பண்ண வைக்கலாம்னு சொல்கிறாரு. அந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா, இவர் அந்த பாய் பெஸ்ட் ஒரு பொண்ணு இருக்கு பார்த்தீங்களா, அந்த வீட்ல வந்து பார்த்தீங்கன்னா இவர் கேமரா செட் பண்ணியிருக்காரு. அதில் ஏதாவது அவங்க மிஸ்டேக் பண்ணிருக்காங்கன்னு செக் பண்ணி பார்க்கும்போது, அவங்க இவங்க தான் 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா, தனியாக இருக்கிற வரைக்கும் செக் பண்ண போகிறதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா, இவர் வந்து அந்த இடத்துக்கு எடுத்துருப்பாரு. அந்த பையனை வார்ன் பண்ணி துரத்தி விட்டுருவாரு. இவங்க 3 பேர் வந்து பார்த்தீங்கன்னா, ஹீரோ ஒரே டைமில் கல்யாணம் பண்ணுற மாரி கூட்டிகிட்டு போகிறாரு. அந்த மாமா பொண்ணு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த டாக்டரா இருக்க லவ் பண்ணுற பொண்ணு, அதுக்கப்புறம் இந்த மும்பையில் உள்ள பொண்ணு. அப்படி இப்படி ஒவ்வொரு பொண்ணுங்களா வந்து பார்த்தீங்கன்னா, மேரேஜ் பண்ணுறதுக்காக கூட்டிட்டு போகிறாரு. 3 பொண்ணையும் வந்து பார்த்தீங்கன்னா, மேரேஜும் பண்ணிக்கிறாரு. மேரேஜ் பண்ணிட்டு எல்லோரும் இப்போ அடுத்து என்ன பிளான்னு சொல்லும்போது, எல்லோரும் வந்து பார்த்தீங்கன்னா, ஹனிமூன் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேர்ட்டும் ஒரே மாதிரி தான் சொல்கிறாரு. சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கா போகிறாரு. ஸ்ரீலங்கா வரும்போது தான் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வேற ஒரு பொண்ணு. அந்த ஸ்டார்டிங்கில் அந்த ஒரு நாங்கள் கொலை பண்ணுறோம், பிளாக்மெயில் பண்ண சொல்லி ஒரு பொண்ணு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணு தான் ஹீரோ அங்கே வந்து கூட்டு வராரு. கூட்டு வந்து பார்த்தீங்கன்னா, அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவரோட அதில் பங்களாக்குள்ளே போகும்போது அவரோட ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் தான் போக முடியும். அந்த பொண்ணு ஏன் இருக்க ஃபுல்லாக சேஃப்டியாக இருக்கணும் அப்படின்றக்காக சொல்லுவார், ஹீரோ சொல்லுவார். அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்துட்டு அந்த பொண்ணையுமே கொலை பண்ண தான் அங்கே கூட்டிகிட்டு வராரு. அந்த பொண்ணை பார்த்து அந்த வீட்டு வேலைக்காரம்மா வந்து ஷாக் ஆகுறாங்க. ஹீரோ சொல்கிறாரு, எதுக்கு ஷாக் ஆகுறீங்க அப்படின்னு சொல்லி பேச அந்த முடிக்கிறாங்க. ஆனால் அந்த பிளைண்ட் மேன் ஒரு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிருந்தார் பார்த்தீங்களா, அப்போ அந்த பிளைண்ட் படித்து பார்க்குறாரு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேரக்டரோடது அவங்க வந்து கொலை பண்ணுறது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிளைண்ட் எழுதியிருக்கு. அவர் சொல்ல இதை கொண்டு போய் நான் கண்டிப்பாக போலீஸ் ஸ்டேஷனில் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவங்க பொண்ணுட்டு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷன் போகிறாங்க. அந்த டைம் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ அவங்க ஸ்ரீலங்காவில் இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த பொண்ணோட ஃப்ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிரிமினல் டைரி பார்க்குறதுக்காக அந்த மறுபடியும் லேபுக்கு போய் பார்க்கும்போது அவங்க பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு காமிச்ச லவ் பண்ணுற பொண்ணுன்னு சொன்ன அதே பையனோட ஃபோட்டோ. அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா அவங்க ஃப்ரெண்டு கால் பண்ணி பேசும். அந்த டைம் ஃபோன் அட்டன் பண்ணுறது யாருன்னா ஹீரோ. அதேமாதிரி மிமிக்ரி வாய்ஸில் வந்துட்டு பேசி அவர் ஃபோனை அந்த சிம்மை தூர போட்டுருவார். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த போலீஸில் பிடிச்சாங்க பார்த்தீங்களா, அவங்க விசாரிக்கும் போது இதுக்கு நான் மட்டும் காரணம் கிடையாது, இதுக்கு வந்து என்ன மாரி வந்து 1000 பேர் இருக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ கூட இருக்க பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா பாத் டேப்பில் பார்க்கும்போது அங்கே ஒரு இயர்ரிங் ஒன்று இருக்கும். இதை பார்த்துட்டு அந்த பொண்ணுக்கு வந்து டவுட் வரும், நீ இது வரைக்கும் இங்கே யாருமே கூட்டத்தில் இன்ஃபார்ம் பண்ண எப்படி இந்த ஒரு இயர்ரிங் வந்திருக்குன்னு. அப்போ ஹீரோ சொல்ல இல்லை இது நான் யூஸ் பண்ண இயர்ரிங் தான் அப்படின்னு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்ஸ்பெக்ஷன் ஆஃபீஸர் வந்து கமிஷனர் வருவார். வந்து 4 மந்த்ஸ் ஆச்சு. இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 4 கொலை நடந்திருக்கு, 4 பேர் மிஸ்ஸிங் ஆகிருக்காங்க. ஆனால் இது வரைக்கும் எதுவுமே பண்ணலன்னு விசாரிக்கும் போது அப்போ தான் சொல்லுவாங்க இந்த பகீரான்ற கேரக்டர் வந்துட்டு. பகீரான்ற கேரக்டர் யாருன்னு இப்போ தான் இன்ட்ரோ கொடுக்குறாங்க. பகீரான்றது யாருன்னா, ஒரு வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அம்மாவும் பையன் வந்து வேலை செய்கிறாங்க. அந்த வீட்டில் வந்து ஒரு பையன் இருக்கான், அவங்க அம்மா அப்பா இருக்காங்க. அவங்க அம்மா அப்பா வந்து பார்த்திங்கன்னா ஒரு டெடி பேர் மேனுஃபேக்சரிங் பண்ணுற கம்பெனி ரன் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இவங்க வீட்டில் வேலை செய்கிறவங்க வந்து அம்மா வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு மயக்கம் ஆயிடுறாங்க. அவங்க வந்து இறந்தும் போயிடுறாங்க. அப்போ இந்த பையனுக்கு வந்து யாருமே இல்லாதன்ற காரணத்தினால அந்த ஓனர் வந்து பார்த்திங்கன்னா அந்த இருக்கிற பையனோட இந்த பையனை தன்னோட சொந்த பையனை எடுத்து வளர்க்குறாங்க. இவங்களுக்குள்ள ஃப்ரெண்டு தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த டெடி பேரில் இருக்கிற மாதிரி நம்ம அபு அப்படின்னு ஒரு கேரக்டர். அப்போ இந்த பையனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்து வீட்டு ஒரு பொண்ணோட சின்ன பொண்ணோட நல்லா க்ளோஸாக இருக்கும். அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட பயங்கர பாசம் இருக்கும். ஒரு டைம் ஒரு கண்ணாமூச்சி ஆடும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பொண்ணு வந்துட்டு அந்த பையன் வந்துட்டு அங்கே இன்னொரு பொண்ணு ஒரு பையன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தப்பாக இருக்கிற மாதிரி பார்த்துருவாங்க. இதை போய் இந்த பையன் வெளியே சொல்லிடுவான்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா இவனோட கண்ணில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரே பண்ணிடும். ஆனால் அந்த பொண்ணு யாருன்னு தான் தெரியுமா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லேடி கிட்ட போயிட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு பொண்ணு வந்து ஹைட்ரா பொண்ணு கொண்டு வர்றாரு. அந்த பொண்ணு இந்த பொண்ணு டாக்டர் போய் இவங்க கண்ணை பார்த்து செக் பண்ணும்போது சொல்லுவாங்க, இல்லை கண்ணில் வந்து நரம்புலாம் இல்லாமல் ஆயிடுச்சு, அதனால் இவர் வந்து பார்வை பார்க்க முடியாதுன்னு. அந்த ஓனரோட பையனும் இந்த பையனும் பயங்கர க்ளோஸ் ஃப்ரெண்டு. ஓனரோட பையனோட ஆசை என்னன்னா ஒரு சிலை கம்பெனி வந்து வைக்கணுன்றது தான் அவரோட கம்பெனி. ஆனால் அந்த பையனுக்கு வந்து இவங்க 2 பேருக்கு மேரேஜ் பண்ணி பார்க்கணும். அவங்க அம்மாவுக்கு வந்து கொஞ்சம் ஆசையாக இருக்கும். ஆனால் அவங்க அம்மா வந்து ஒரு கேன்சர் பேஷண்ட்டு. அந்த பையன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொண்ணை லவ் பண்ணுவாங்க. அந்த பொண்ணு கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெட்டிங் அவங்க பண்ணுவாங்க. வெட்டிங் பண்ணிவிட்டு அந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க அம்மாவுக்கு ரொம்ப சீரியஸ் ஆகிரும். அந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா இவங்க ஹாஸ்பிட்டலில் போவாங்க. அப்போ நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு சொல்லுவார், அவங்க அம்மா சாக போல. ஹீரோக்கு வந்து அந்த டைம் கண்ணு தெரியாதுல்ல. அப்போ ஹீரோட ஃப்ரெண்டு சொல்லுவார், அம்மா உங்கள் கண் வந்துட்டா நீங்கள் இவர் கொடுத்துக்கலாம் இல்லை கொடுத்துடலாம்னு சொல்லும்போது அவங்க அம்மா சொல்லுவாங்க, ஆமாம் இதையே நான் யோசிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவர் கண் எடுத்து இவங்களுக்கு கொடுத்துருவாங்க. கண் எடுத்து கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இவர் கண் பார்வை வரதுக்கு ரெடி ஆயிரும். ஆனால் அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஹீரோட அம்மா இறந்துருவாங்க. அந்த டைம் பார்த்திங்கன்னா அந்த ஹீரோட ஃப்ரெண்டு லவ் பண்ணுற பொண்ணு இருக்குது பார்த்திங்களா, அந்த பொண்ணு வந்து கால் பண்ணும், டெத்துக்கு வந்திருக்காது. இப்படி வந்து எங்கள் அப்பாவுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, உடம்பு சரியில்லை, கொஞ்சம் அதிகமாக பணம் வேணும்னு சொல்லி அந்த ஹீரோட ஃப்ரெண்டு கேட்கும்போது ஹீரோட ஃப்ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா அவர்கிட்ட இருக்க அமௌண்ட் எடுத்து கொடுப்பாரு. கொடுக்க செக்கில் சைன் பண்ணுவார். அந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா அவரோட ஃப்ரெண்டோட ஃப்ரெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மீட்டிங்காக பெங்களூர் போயிருப்பார். அங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹீரோவோட ஃப்ரெண்டு லவ் பண்ணுற பொண்ணு பார்த்திங்களா, அந்த பொண்ணு வந்துட்டு இன்னொரு பையன் கூட அஃபெக்ஷன் ஆகி அங்கே வந்து பார்த்துருப்பார். இது வந்து டேரெக்டாக வீடியோ கால் இவர் பார்த்த உடனே என்னென்ன பண்ணுறாருன்னா அங்கே அப்செட் ஆகிடுறாரு. அப்செட் ஆன உடனே
ஹீரோ வந்து ஹீரோக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கண் பார்வை வந்துருச்சு. ஆனால் அவர் வந்து கண் திறந்து பார்த்த உடனே அவர் ஃப்ரெண்டை தான் பார்க்கணும்னு ஆசைப்படுவாரு. ஆனால் அவர் வந்து பார்த்தீங்கன்னா இறந்துருப்பாரு. எப்படி இறந்து இவர் பார்த்துட்டு ரொம்ப அந்த டைம் ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா அழுகுறாரு. அழுதுட்டு இருந்து எப்படி இவங்க வந்து இறந்தாங்கன்னு சொல்லி பார்க்கும்போது, அவர் வந்து வீடியோ ரெக்கார்டிங் பண்ணி வச்சிருப்பாரு. இப்படி ஏன் இந்த பொண்ணுங்கலாம் இப்படி எல்லாரும் ஏமாத்திட்டு இருக்கிறாங்க. அவங்க ஏமாத்துறனால தான் நிறைய பசங்க நிறைய பேர் வந்து சூசைட் பண்ணிக்கிறாங்க. இல்லைன்னா இப்போ நான் ஒரு கோழை ஆகிட்டேன். அந்த வலி என்னால் தாங்க முடியல. அதனால வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நான் போய் இறக்குறேன்னு சொல்லிட்டு அப்படியே வந்து ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணிவிட்டு இறந்துடுறாரு. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா, இந்த பகீரோட ஃபோட்டோ வந்து அந்த ஃப்ரெண்ட் வந்து போலீஸில் கொடுக்குறாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க தெரிஞ்சு விசாரிக்கும்போது அவனோட அப்நார்மல் ஸ்டேட்டஸ் எல்லாம் எல்லாரும் சொல்கிறாங்க. அந்த பையன் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஹேப்பி பர்த்டே டியூன் பாடினா வந்து அப்நார்மல் ஆயிடுவான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கிரிக்கெட் மேட்ச் பார்த்தா ரொம்ப அப்நார்மல் ஆயிடுவான். மழை பெஞ்சா வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப அப்நார்மல் ஆயிரும்னு எல்லாமே இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. இன்ஃபார்ம் பண்ணியிருக்கும்போது இந்த வீடியோவை பார்த்த உடனே என்ன பண்ணுறாரு, ஃப்ளாஷ்பேக் போகிறாங்க. பகீரா வந்து நேராக அந்த லவ் பண்ணுற பொண்ணு வீட்டுக்கே போகும்போது, பகீராவோட ஃப்ரெண்டு லவ் பண்ணுற பொண்ணு இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க வீட்டுக்கு போகிறாரு. அந்த டைம் போது அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா ஜாலியாக ஃப்ரெண்டுகிட்ட இன்னொரு என்கேஜ்மெண்ட் பண்ணுறதுக்காக ரெடி ஆகிட்டுருக்கு. இவங்க போயிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பொண்ணு வந்துட்டு உன் லவ்வர் இறந்துருக்கான், இப்போ தான் நீ அழுகுவேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணோட அப்போ விரல உடைக்கிறாரு. கொலை பண்ண ட்ரை பண்ணும்போது அந்த பொண்ணோட பாய் பெஸ்டி வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணை காப்பாற்றிடுறான். இவனே வந்து இந்த நம்ம ஹீரோவை வந்து பார்த்தீங்கன்னா பிடிச்சி இதில் வச்சிடுறாங்க, மனநல வளர்ச்சி இல்லாத இடத்துல வச்சிடறாங்க. அங்கே போய் ஹீரோ வந்து மெடிடேஷன்ஸ்லாம் பண்ணுறாரு. பண்ணிவிட்டு அவங்க வந்து ரெக்கவர் ஆகி அவங்க அப்பா வந்து அவர் கூட்டிகிட்டு வெளியே வந்துடுறாரு. வெளியே வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணி இவங்க ஒரு ஆர்கனைசேஷன் ஆரம்பிக்கிறாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு ஆப் ஒன்று கிரியேட் பண்ணுறாங்க. அந்த ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த பொண்ணு வந்துட்டு எந்த பையனை ஏமாற்றுதோ அந்த ஆப்பில் போட்டாங்கன்னா இவங்க போய் டைரெக்டாக வந்து அந்த பொண்ணை கொள்கிற மாதிரி. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க பொண்ணு வந்து இப்படி அப்படி ஏமாத்திருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுமாதிரி ஏமாந்து சூசைட் பண்ணவங்க வீட்லேயும் இவங்க போய் பேசுகிறாங்க. பேசி இவங்க வந்து இவங்களோட ஒர்க்குக்கு அவங்க எடுத்துக்கிறாங்க. அவங்களும் வந்து நம்ம பையனோட டெத்து காரணமான பொண்ணுங்களை வந்து பழி வாங்கணும்னு சொல்லிட்டு அவங்கள அது ரெடி ஆகுறாங்க. இன்வெஸ்டிகேஷன் பண்ணுற அந்த சீன் அப்படியே முடியுது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா அங்கே அவர் கூட இருக்கிற பொண்ணை வந்து பார்த்திங்கன்னா கொல்றதுக்கு ட்ரை பண்ணுறாரு. ஆனால் அந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா அவரோட ஃப்ரெண்டு வந்து அங்கே என்ட்ரு ஆகுறாங்க. இவங்க லொக்கேஷன் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி அனுப்பி விட்டுருப்பாங்க, நான் இங்கே தான் இருக்குன்னு சொன்னனால. அவங்க வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா நான் போய் பீர் எடுத்து வரேன்னு சொல்லிட்டு போகிறாரு. போயிட்டுருக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த ஹீரோட ஃப்ரெண்ட் வந்து பார்த்திங்கன்னா கிரிக்கெட் வால்யூம் வைப்பாங்க. அப்போ வந்து உடனே ஹீரோக்கு வந்து கிரிக்கெட்டோட வால்யூம் கேட்டாலே வந்து பார்த்திங்கன்னா அப்நார்மல் ஆயிடுவார். இவர் வந்து அந்த டிவி நிப்பாட்டுங்கன்னு ரொம்ப சொல்கிறாரு. ஆனால் அந்த பொண்ணு கேட்காம சவுண்ட் ரொம்ப இன்க்ரீஸ் பண்ணி வைக்கிது. நேராக ஹீரோ வந்து என்ன பண்ணுவார்னா அந்த டிவி கீழே போட்டு உடச்சிருவார். உடச்சிட்டு அவர் நார்மல் ஆகிட்டு அவர் போயிடுவார். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த அந்த கூட இருக்க பொண்ணோட ஃப்ரெண்டு சொல்லுவாங்க, இவன் வந்து ஏதோ அப்நார்மலாக தெரியுறாங்க. நம்ம வந்து ஒரு சைக்காலஜி ஸ்டூடெண்ட்ஸ், நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு கேரக்டர் வந்து அனலைஸ் பண்ண முடியாது. கூட இருந்து பார்க்குற வரைக்கும் தான் அவங்க நார்மலாக தெரியுவாங்க. நீ கொஞ்சம் வெளியே இருந்து பாருன்னு சொல்லும்போது இன்ஃபார்ம் பண்ணும்போது உடனே அந்த பொண்ணுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே, அந்த பொண்ணு பார்த்திங்கன்னா பழைய இந்த கேஸ் ஸ்டடி எடுத்த ஃபைலெல்லாம் வந்து செக் பண்ணி பார்க்க போகும்போது இவங்க இந்த பையன் இப்போ இந்த ஆள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அப்நார்மல் சைக்கோன்னு சொல்லிட்டு அவன் தெரிஞ்சிடும். இந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா இருக்கிற திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு வெளியே வரதுக்குள்ள அவங்க ஃப்ரெண்டு காணாமல் போயிடும். ஆனால் ஃப்ரெண்டை வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து கொன்றுவார். இந்த பொண்ணு வந்து கேட்க எங்கே என் ஃப்ரெண்டுன்னு கேட்கும்போது இல்லை அவங்க போயிட்டாங்கன்னு எவ்வளோ நிறைய டைம் சொல்லுவார். அந்த பொண்ணு நம்பாது. இவன் மேலே டவுட் என்ன அந்த பொண்ணு கத்தி எடுத்துட்டு என்ன பண்ணாரு, ஹீரோ அந்த கத்தி கீழே போட்டுன்னு சொல்லிட்டு பின்னாடி போய்ட்டு ஒரு பாட்டில் எடுத்து அந்த பொண்ணை அடிச்சிருவார். அடிச்சுட்டு அந்த பொண்ணு மயங்கமாக கீழே வந்துடும். அப்போ ஹீரோட என்னென்னா இந்த பொண்ணு அவங்க கையாலே கொல்லணும்னு சொல்லி அது என்ன பண்ணார்னா அந்த பொண்ணு மெடிக்கல் கிட்டே எடுத்து வந்து ஃபஸ்ட் எய்ட் பண்ண ட்ரை பண்ணால் அந்த பொண்ணு அதுக்குள்ளே மிஸ் ஆகி அங்கே போயிட்டு ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா தேடுவார். ஹீரோட ஃபிங்கர் பிரிண்ட் இல்லாமல் தான் அந்த பொண்ணு வெளியே போக முடியாதுல்ல. ஸோ ஹீரோ அந்த ரூம் ஃபுல்லாக தேடும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த பொண்ணு கிடைக்கவே இல்லை. கடைசியாக அந்த பையனை அந்த பொண்ணு பார்ப்பாரு. அந்த பொண்ணு வந்து ஹீரோ வந்து அடிக்கிறதுக்கு முன்னாடி அந்த பொண்ணு வந்து ஹீரோவை அடித்து ஹீரோ வந்து மயக்கமாயிறாரு. அந்த பொண்ணு ஹீரோவை தூக்கி அந்த ஆளோட ஃபிங்கர் பிரிண்ட் வந்து பார்த்திங்கன்னா வைக்க ட்ரை பண்ணும். ஆனால் அதுக்குள்ளே ஹீரோ முடிச்சு ஃபிங்கர் பிரிண்ட் கட் பண்ணிடுவார். டோர்லாம் ஓப்பன் ஆகும். ஆனால் ஓப்பனாக இந்த பொண்ணால் வெளியே போக முடியாது. அதுக்குள்ளே வந்து டோர் க்ளோஸ் ஆயிடும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த அந்த ஹீரோட ஃபோட்டோ கிடச்சனால இது வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கா அங்கே வராங்க. வரும்போது அங்கே ஏர்போர்ட் அத்தாரிட்டியில் விசாரிக்கும்போது அவங்க சொல்கிறாங்க, ஆமாம் எல்லா டைம் வந்து பார்த்தீங்கன்னா கூட ஒரு பொண்ணோட தான் வராரு. ஆனால் திருப்பி போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிளாக தான் போகிறாரு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து விசாரித்து கண்டுபிடிச்சிருவாங்க. நேராக அந்த வீட்டு வேலைக்காரமாக பிடிச்சிருவாங்க. அவங்கள்ட்ட வந்து எல்லா வந்து வாங்கிடுவாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து வெளியே லாக் ஆயிடுவார். உடனே அந்த கூட இருக்க பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஃப்ளோர் போய் பார்க்கும். அங்கே போய் பார்த்தா நிறைய பொண்ணுங்க வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே சிலையாக இருப்பாங்க. எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இவங்க சிலையாக கொன்னது தான். அந்த ரூமுக்குள்ளே போய் பார்க்கும்போது தான் தெரியும், அங்கே வந்து எல்லா பொண்ணுங்களையுமே முன்னாடி பேசுகிற அந்த மாமா பொண்ணு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டாக்டராக இருக்குமா அங்குள்ள பொண்ணு, அப்படி எல்லா பொண்ணுமே வந்து பார்த்திங்கன்னா கொன்று அங்கே சிலையாக இருப்பாங்க. இதை பார்த்து வந்து பார்த்திங்கன்னா அந்த பொண்ணு வெளியே தப்பிச்சு போகலான்னு ட்ரை பண்ணும். அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா வந்து ஹீரோ வந்து பிடிச்சிடறாரு. பிடிச்ச அந்த பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா இதுமாரி கொலை பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணுறாங்க. அப்போ அந்த பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைக்கிள் ஸ்டூடெண்ட் தானே. ஒன்று வந்து எப்படி இந்த இவங்களை வந்து பார்த்திங்கன்னா மைண்ட் டைவர்ட் பண்ண சொல்லி இந்த பொண்ணு பேசிகிட்டே இருக்கும். பேச வந்து பார்த்திங்கன்னா இவங்களும் டைவர்ட் ஆகிட்டே இருப்பாங்க. அப்போ அந்த பொண்ணு சொல்லி என்ன எது கொல்லாமல் கேட்குறது இவர் சொல்லுவார், நீ வந்து இப்படி ஒரு பையனை லவ் பண்ணால் அந்த பொண்ணை ஏமாத்தினேன், அதனால் உன்னை கொல்ல போகிறோன்னு சொல்லும்போது அந்த பையனை கால் பண்ணி பாருங்கள், அந்த பையனை நான் லவ் பண்ணவே இல்லைன்னு அந்த பொண்ணு சொல்லும். அப்போ ஹீரோக்கு வந்து பார்த்திங்கன்னா
அப்போ ஹீரோவும் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பையனுக்கு கால் பண்ணி ட்ரை பண்ணுவாங்க. ஆனா அந்த பையன் அட்டெண்ட் பண்ணிட்டு சொல்லுவான், "நான் வந்து சும்மா விளையாட்டு சொன்னேன். அந்த பொண்ண லவ் பண்ணேன். அந்த பொண்ணு என்ன அக்செப்ட் பண்ணாதனால, அந்த பொண்ணு மேல சும்மா நான் அப்படி பொய் சொன்னனால நீங்க கொன்றுவீங்கன்னு நெனச்சு சொன்னேன்" அப்படின்னு. உடனே ஹீரோவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இப்படி தப்பு பண்ணிட்டோமே! அப்படி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, விசாரிக்காம இப்படி எல்லா பொண்ணுங்களும் கொல்றோமேன்னு சொல்லிட்டு, அவர் வந்து பார்த்தீங்கன்னா, இதாயிருவாரு. ஹீரோவோட ஃப்ரெண்டுக்காக தான் அவர் பண்ணுவாரு. அந்த ஹீரோட ஃப்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அவர் வந்து அவங்க 2 பேரும் பேசிக்கிற மாரி அவங்க காமிச்சுக்குவாங்க. அவர் வந்து பார்த்தீங்கன்னா, இதில நம்ம பண்ண தப்புன்னு சொல்லிட்டு இது பண்ணுவாரு. அப்ப தான் இந்த பொண்ணு வந்து சொல்லும், "நீ வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இந்த சின்ன வயசுல இருக்கும்போது இந்த பையனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன ஒரு பொண்ணோட பழக்கம் சொன்னேன் பார்த்தீங்களா, ரொம்ப அஃபெக்ஷனா இருக்குன்னு. அந்த பொண்ணு தான் இப்ப இந்த பொண்ணு. அந்த டைம் என்ன வந்து காப்பாத்துனது நீ தான் காப்பாத்துன. ஆனா, இப்ப இப்படி தான் மாறியிருக்கன்னு" சொல்லிட்டு, ஹீரோவுக்கு வந்து அந்த பொண்ணு வந்து அடையாளம் தெரிஞ்சிரும். தெரிஞ்ச உடனே வந்து பார்த்தீங்கன்னா, நான் பண்ணது தப்புன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து அன்லாக் பண்ணுறாங்க. அன்லாக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா, போலீஸ் ஃபுல்லா சரவுண்ட் பண்ணிட்டு, இவர் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மனநலம் பாதிக்கப்பட்டவர்னால இவருக்கு வந்து ஒரு குறைந்தபட்ச தண்டனையை குடுத்து இவங்க வந்து ரிலீஸ் பண்ணிடுறாங்க. இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சில கைட்லைன்ஸ்லாம் குடுக்குறாங்க. கவுன்சிலிங்லாம் போறாரு. போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இவர் நார்மல் ஆயிறாரு. நார்மலாகி ஒரு 25 இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, லேட்டர் காமிக்கிறாங்க. அவர் ஹீரோவுக்கும் அந்த பொண்ணுக்கும் கல்யாணம் ஆயிருச்சு. அப்போ ஒரு பையன் இருக்காங்க. அந்த பையன் வந்து பார்த்தீங்கன்னா, வெளிய போகும்போது கத்தி எடுத்துட்டு போறான். ஹீரோ பார்க்குறாரு. ஏன்னு கேட்கும்போது, "இல்ல நான் லவ் பண்ற பொண்ணு வந்து அக்செப்ட் பண்ண மாட்டேன்ட்டு. அதனால நான் பேசுறதுக்காக போறேன்னு" சொல்லி அந்த பையன் சொல்றாரு. அப்போ அவங்க அப்பா சொல்றாரு, "இல்ல எல்லா பொண்ணும் ரொம்ப நல்லவங்க தான். கூப்பிட்டா நான் பேசிக்கிறேன்னு" சொல்றாரு. அந்த பொண்ணு வந்து பேசும்போது, "இல்ல எங்க அம்மா தான் ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லுவாங்க." அப்போ ஹீரோ சொல்றாரு, "போய் அம்மாவ கூட்டிட்டு வாங்க" அப்படின்னு சொல்றாரு. அந்த அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க அம்மாவ கூட்டுறாங்க. அவங்க அம்மா யாருன்னா, இவரோட ஃப்ரெண்ட ஏமாத்தி இப்படி கொன்னாங்க பார்த்தீங்களா? இவரும் போய் அங்க போய் அடிக்க போகும்போது அந்த பாய் பெஸ்ட் காப்பாத்துவார்ல, அவங்க அவங்கள பார்த்த உடனே ஹீரோ வந்து அவங்கள கொன்றாரு. இதோட வந்து படம் வந்து ஸ்டோரி முடிஞ்சது. ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா, ஸ்டோரி பிடிச்சிருந்தா சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி குடுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.